நீதியரசர் பரத சக்கரவர்த்தி போட்டு பொலன்னு மோகன்ஜியை பொலந்து எடுத்துட்டாரு. காட்டை துரைமுருகன் எப்படி போய் கேட்டாரோ அதேதான், அதே ஜட்ஜு, அதே கடை, அதே மன்னிப்பு, எல்லாமே பாருங்களேன் சேமா நடக்குது. சங்கியாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, வெளியில் ஆவேசமாக பொய்யான ஒரு கருத்தை சொல்லுவது, நீதிமன்றத்திற்குள் போய் ஐயா ஜட்ஜ் ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, இனி நான் இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு காலில் விழுந்து கதறுவது. அவர் கொடுத்த தண்டனை இருக்குது இல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு தண்டனை. எந்த யூடியூப் சேனல்ல பஞ்சாமிர்தம் குறித்து ஆண்மை குறைவு மாத்திரை கலந்திருக்கிறாங்கன்னு கிளப்பி விட்டையோ அதே ஊடகத்தில் போய் நீ மன்னிப்பு கேட்கணும். சரி, அதோடையாவது ஜட்ஜி விட்டாரான்னா தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்களில் மன்னிப்பு கேட்டு ஒரு செய்தியை வெளியிட வேண்டும். சரி, இதோட தான் இது முடிஞ்சா அப்படின்னா முடியல. அடுத்து இன்னும் 2 ரவுண்டு இருக்குது. பழனி கோயில போய் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணு. இன்னும் சொல்ல போனா நீதிபதி இதையும் சொல்லி இருக்கணும், இவ்வளவு நாளா மத்த ஜாதிக்காரங்க தானே கக்கூஸ் கழுவுறாங்க, நீ ஆண்ட பரம்பரை தானே போய் கக்கூச கழுவுடா, கோயில் கக்கூச கழுவு, புண்ணியமா இருக்கும், சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டு இருக்கணும். அடுத்த ரவுண்டு என்னன்னா, பஞ்சாமிர்தம் தயாரிக்கிறாங்கல்ல, அங்க போய் அங்க வேலை செய்யறவங்களோட நீ போய் வேலை செய் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாரு. எனக்கு என்ன டவுட்னா, இவனை அங்க அனுப்பிச்சு விட்டாங்கன்னு இவனே ஒரு 1/2 கிலோவுக்கு ஆண்மை குறைவு மாத்திரையை வாங்கிட்டு போய் அதுல கலந்து விட்டு இங்க பாருங்க நான் சொன்ன செய்தி உண்மை அப்படின்னு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஐயகோ, மோகன்ஜி சத்திரியனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா, ஒரு அக்னி சட்டி வீரனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா, உண்மையிலேயே மானஸ்தனா இருந்தா மன்னிப்பு கேட்கணும், போய் கோயில சுத்தம் பண்ணணும் அப்படின்ற இந்த தண்டனைக்காக தூக்குல தொங்கி இருப்பான். ஆனா மோகன்ஜி மானஸ்தனா இல்ல. இப்ப இந்த மன்னிப்பு எல்லாம் இவர் கேட்கலன்னா என்ன நடக்கும்? இவர் மன்னிப்பு கேட்கலன்னா என்ன நடக்கும்? ஜெயில் தான். இங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நான் தியாகி அப்படின்னு மருத்துவர் ஐயா கிட்ட சர்டிபிகேட்டை கொடுத்து அவனுக்கும் தைலாபுரம் தோட்டத்துல செலவு வைப்பாங்க. சமூக நீதி போராளி ஒரு 15 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. லட்டு தயாரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட நெய் நிராகரிக்கப்படுகிறது, அது தரம் இல்லை அப்படின்னு நிராகரிக்கப்படுகிறது. அப்படி நிராகரிக்கப்பட்ட நெய்யை எடுத்துட்டு போய் பரிசோதனை பண்ணி இந்த நெய்யில தான் லட்டு தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுருக்கிறீங்க. இந்த நெய்யில தான் லட்டு தயாரிச்சாங்கன்னு என்ன ஆதாரம் இருக்குது? கடவுளையாவது அரசியலுக்கு இழுத்து வராமல் இருங்கள் அப்படின்னு நீதிபதிகள் சொல்றாங்க. நாயுட போட்டு பொலன்னு பொலந்து இருக்கிறாங்க. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். லட்டு விவகாரத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது. அதே மாதிரி பஞ்சாமிர்தம் விவகாரத்தில் மோகன்ஜி அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். மோகன்ஜிக்கு மதுரை உயர்நீதிமன்றம் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரியான செய்யணும்னு சொல்லியிருக்காங்க? அதாவது மோகன்ஜி ஏற்கனவே கைது செய்யப்பட்டார். எதற்காக கைது செய்யப்பட்டார்? பழனி பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவுக்கான மாத்திரைகள் கலக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டார். அது ஒரு பொய்யான கருத்து. அதற்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னு கேட்கும் பொழுது, செவி வழியாக வந்த செய்தியின் அடிப்படையில் நான் நொட்டினேன் அப்படின்னு மீண்டும் அதற்கான விளக்கத்தை கொடுத்தார். அந்த செவி வழியாக வந்த செய்தியை குறித்து ஆராய்ச்சி செய்யணும் வாங்க அப்படின்னு தான் போலீஸ் கூட்டு போய் விசாரணை நடத்தினார்கள். அந்த கைது செய்த முறையில் உள்ள பிரச்சனையின் காரணமாக அன்றே அவர் விடுவிக்கப்பட்டார். அதை தொடர்ந்து அவர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. பழனி காவல் நிலையத்திலும் பதிவு செய்யப்பட்டது, இங்க திருச்சி சமயபுரத்திலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகளில் இருந்து எனக்கு முன்ஜாமீன் வேண்டும், இதில் என்னை கைது செய்து விடக் கூடாது அப்படின்ற காரணத்திற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையை அணுகினார் மோகன்ஜி. அங்க மதுரை கிளையினுடைய நீதியரசர் பரத சக்கரவர்த்தி போட்டு பொலன்னு மோகன்ஜியை பொலந்து எடுத்துட்டாரு. காட்டை துரைமுருகன் எப்படி போய் கேட்டாரோ அதேதான், அதே ஜட்ஜு, அதே கடை, அதே மன்னிப்பு, எல்லாமே பாருங்களேன் சேமா நடக்குது. சங்கியாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, வெளியில் ஆவேசமாக பொய்யான ஒரு கருத்தை சொல்லுவது, நீதிமன்றத்திற்குள் போய் ஐயா ஜட்ஜ் ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, இனி நான் இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு காலில் விழுந்து கதறுவது. இப்ப இந்த விவகாரத்தில், குறிப்பாக இந்த மோகன்ஜி விவகாரத்தில் என்ன நடந்திருக்குன்னா, நீதிமன்றத்தில் நீதிபதி சரமாரியான கேள்விகளை எழுப்பி இருக்கிறாரு. செவி வழியா வருதுன்னா நீ எதை வேணாலும் சொல்லிருவியா? ஒரு தகவலுக்கு உண்மை தன்மை வேண்டாமா? அதை நீ பரிசோதித்துட்டு தானே வெளியே சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்ல, அவர் பெரிய இயக்குனர், அந்த இதுல இருந்து அவர் அணுகலையா? யாரு? மோகன்ஜி. இவன்லாம் இயக்குனரா? ஏங்க நீங்க வேற ஒண்ணு. அவனே எடுத்தது குப்பை படம், அந்த படத்தை வெளியிலேயே அவனும் மதிக்கல, கோர்ட்ல ஜட்ஜு மதிக்க போறாரா? இவன் யாரு முதல்ல? இவன் என்ன ரஞ்சிதா
இல்ல மாரி செல்வராஜா இவெல்லாம் ஒரு இயக்குனர்னு சொல்வதற்கு தகுதியுள்ள ஒரு நபரா? ஒண்ணுமே கிடையாது. ராமதாஸ் எப்படி அரசியலில் நாடக காதலோ அதுபோல மோகன்ஜி தன்னுடைய திரைப்படங்களில் நாடக காதலனும் இடதுசாரிகளை பெரியாரிஸ்டுகளை கேவலப்படுத்தி படம் எடுக்கின்ற ஒரு எச்சை தான் இந்த மோகன்ஜி. அப்ப மோகன்ஜிக்கு நீதிமன்றத்தில் சரியான மரியாதை கிடைத்தது. நீதிபதி கிட்ட இவன் தரப்புல, அதாவது இவர், ஏன்னா நம்ம நேயர்கள் ஒரு சிலர் அவன் பேசாதீங்க பொதுவாகவே அப்படின்னு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அதனால இவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆமா, நேயர்களின் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி இவர் மோகன்ஜி என்கின்ற இவர் நீதிமன்றத்தில் தனது தரப்பு வாதங்களை முன்வைக்கிறார். அதுல சொல்றாரு, நான் முருக பக்தன் முதலில், அப்புறம் இந்து கடவுள்களின் பக்தன் நானு. சந்திரபாபு நாயுடு எந்த துணிச்சலில் சொன்னாரோ அதே துணிச்சல்ல தான் நானும் சொன்னேன் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்றான். அப்படி சொன்ன பிறகு இதெல்லாம் கேட்ட ஜட்ஜு, நீ எதுவானாலும் இருக்கலாம், பொத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் அவர் கொடுத்த தண்டனை இருக்குதுல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு தண்டனை. எந்த யூடியூப் சேனல்ல இப்படி பொய்யான கருத்தை பரப்புனியோ, பஞ்சாமிர்தம் குறித்து ஆண்மை குறைவு மாத்திரை கலந்திருக்கிறாங்கன்னு கிளப்பி விட்டையோ, அதே ஊடகத்தில் போய் நீ மன்னிப்பு கேட்கணும். சரி, அதோடையாவது ஜட்ஜி விட்டாரான்னா தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்களில் மன்னிப்பு கேட்டு ஒரு செய்தியை வெளியிட வேண்டும். சரி, இதோட தான் இது முடிஞ்சா அப்படின்னா முடியல. அடுத்து இன்னும் 2 ரவுண்டு இருக்குது. ஒரு ரவுண்டு என்ன தெரியுங்களா? பழனி கோயில போய் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணு. இன்னும் சொல்ல போனா நீதிபதி இதையும் சொல்லியிருக்கணும், இவ்வளவு நாளா மற்ற ஜாதிக்காரங்க தானே கக்கூஸ் கழுவுறாங்க, நீ ஆண்ட பரம்பரை தானே, போய் கக்கூச கழுவுடா, கோயில் கக்கூச கழுவு, புண்ணியமா இருக்கும், சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டு இருக்கணும். இது ஒண்ணாச்சா? அடுத்த ரவுண்டு என்னன்னா, பஞ்சாமிர்தம் தயாரிக்கிறாங்கல்ல, அங்க போய் அங்க வேலை செய்யறவங்களோட நீ போய் வேலை செய் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாரு. எனக்கு என்ன டவுட்னா, இவனை அங்க அனுப்பிச்சு விட்டாங்கன்னு வைங்க, இவனே ஒரு 1/2 கிலோவுக்கு ஆண்மை குறைவு மாத்திரை வாங்கிட்டு போய் அதுல கலந்து விட்டு, இங்க பாருங்க நான் சொன்ன செய்தி உண்மை அப்படின்னு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்ப சேத்துலயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலயும் அடி வாங்கியாச்சுன்னு மாதிரி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் வெக்கப்பட்டு இவன் நின்றுருக்கான். பட் ஆனா அவன் வெக்கப்படுவானா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். என்ன நடக்க போகுது, எதிலெல்லாம் மோகன்ஜி மன்னிப்பு கேட்க போகிறான் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐயகோ, மோகன்ஜி சத்திரியனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஒரு அக்னி சட்டி வீரனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? உண்மையிலேயே மானஸ்தனா இருந்தா மன்னிப்பு கேட்கணும், போய் கோயிலை சுத்தம் பண்ணணும் அப்படின்ற இந்த தண்டனைக்காக தூக்குல தொங்கி இருப்பான். ஆனா மோகன்ஜி மானஸ்தனா அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். இல்ல, இப்ப இந்த மன்னிப்புலாம் இவர் கேட்கலன்னா என்ன நடக்கும்? இவர் மன்னிப்பு கேட்கலாம், என்ன நடக்கும்? ஜெயில் தான், மீண்டும் ஜெயில் பறவையாக. இப்ப அன்னைக்கு ஒரே நாள்ல வெளில வந்துட்டாரு, ஜெயிலுக்கு போகல, மன்னிப்பு கேட்கல அப்படின்னா மீண்டும் அவர் சிறைக்கு போவதற்கான அந்த பொன்னான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். அங்க ஜெயிலுக்கு போயிட்டு நான் தியாகி அப்படின்னு மருத்துவர் ஐயா கிட்ட சர்டிஃபிகேட்டை கொடுத்து அவனுக்கும் தைலாபுரம் தோட்டத்துல செலவு வைப்பாங்க. சமூக நீதி போராளி ஒரு 15 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் வருஷானா மாலை போட்டு அது கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்றம் சந்திரபாபு நாயுடுக்கு எந்த மாதிரியான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க? அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BR கவாய், KV விஸ்வநாதன் அப்படின்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னிலையில் சுப்பிரமணிய சுவாமி, அதே போல திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய சேர்மன் சுப்பா ரெட்டி, இப்படி பல்வேறு தரப்பினர் இந்த லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டு கொழுப்போ பன்றி கொழுப்போ மீன் எண்ணெயோ கலக்கப்பட்டது உண்மையா அப்படின்ற ரீதியில் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அது தொடர்பான மனு நேற்று விசாரிக்கப்பட்டது. அந்த விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்களை நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஏற்கனவே தோழர் மருதையன் இந்த விவகாரம் தொடர்பாக நம்மள்ட்ட விரிவா பேட்டி கொடுத்தாரு. எந்த லட்டுலையுமே மாட்டு கொழுப்போ பன்றி கொழுப்போ பயன்படுத்தப்படவில்லை, இது முழுக்க முழுக்க இந்துத்துவ அஜெண்டா அப்படின்றத அதில் அம்பலப்படுத்தி இருந்தார். அதைத்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றமும் சொல்லி இருக்கிறது. அதுல ரொம்ப கிளியரா அந்த அறிக்கை, மாட்டு கொழுப்பும் பன்றி கொழுப்பும் இந்த நெய்யில் பயன்படுத்தப்பட்டது, அதை வச்சுதான் லட்டு தயாரிச்சாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை, ஆய்வறிக்கை இருந்துச்சுல்ல, அந்த அறிக்கையை இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் படிச்சு பார்த்துட்டு அப்படி ஒன்றும் இந்த அறிக்கையில இல்லையே. 2வது,
லட்டு தயாரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட நெய் நிராகரிக்கப்படுகிறது, அது தரம் இல்லை அப்படின்னு நிராகரிக்கப்படுகிறது. அப்படி நிராகரிக்கப்பட்ட நெய்யை எடுத்துட்டு போய் பரிசோதனை பண்ணி இந்த நெய்யில தான் லட்டு தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுருக்கிறீங்க. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இந்த நெய்யில தான் லட்டு தயாரிச்சாங்கன்னு என்ன ஆதாரம் இருக்குது? இது ரிஜெக்ட் செய்யப்பட்ட ஒரு நெய் அப்படின்றத தெள்ள தெளிவாக நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அப்ப இதிலிருந்து தெரிய வருகிறது ஒரே ஒரு விஷயம்தான், மாட்டு கொழுப்போ பன்றி கொழுப்போ லட்டுல கலக்கப்பட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லைன்றது நமது தரப்பு ஆர்குமெண்ட். ஆனா உண்மையிலேயே கலக்கப்படவில்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இதை முன்வைத்து தான் ஒரு தென் மாநிலங்களில் மிகப்பெரிய கலவரத்தை, ஒரு இந்துத்துவ அஜெண்டாவை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பாஜகவினரும் சந்திரபாபு நாயுடுவும் இப்படி எல்லாரும் தங்களுடைய ஆதாயத்துக்காக, பாஜகவிற்கு ஒரு இந்துத்துவ அரசியல், சந்திரபாபு நாயுடுக்கு பாஜகவை பீட் பண்ற அளவுக்கு நம்ம இங்க இந்துத்துவ அரசியல் செய்யணும், அதே போல ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி லட்டை வச்ச ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அரசியல் வாழ்க்கையை நிர்மூலமாக்க வேண்டும், இப்படியான திட்டங்களில் இறங்கினார். அந்த திட்டத்தை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தவிடுபொடி ஆக்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் தெளிவா சொல்றாங்க, சிறப்பு மாநில அரசின் சார்பாக இந்த நெய்யை பயன்படுத்தி தான் இந்த லட்டு தயாரிச்சிருக்கிறாங்களா அப்படின்றத விசாரிக்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்கிறீங்க. அந்த குழு இன்னும் விசாரணையவே முடிக்கிறதுக்குள்ள இந்த நெய்யை பயன்படுத்தி தான் லட்டு தயாரிச்சாங்க, மாட்டு கொழுப்பாலையும் பன்றி கொழுப்பாலையும் அப்படின்ற முடிவுக்கு எங்க இருந்து வந்தீங்க சந்திரபாபு நாயுடு? இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா நாயுடு அப்படின்னு நாயுடை போட்டு பொலன்னு பொலந்து இருக்கிறாங்க. அப்ப ஒரு மிக முக்கிய பிரச்சனையில் ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுளையாவது அரசியலுக்கு இழுத்து வராமல் இருங்கள் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லிருக்கிறாங்க. இதை நீதிபதிகள் 1990 சொல்லியிருந்தாங்கன்னா பாபர் மசூதி தப்பிச்சிருக்கும். இந்தியா ஒரு இந்துத்துவ பாதைக்குள் திரும்பாமல் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களும் கோடிக்கணக்கான சிறுபான்மை மக்களும், இந்த நாட்டின் பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள், மாட்டுக்கறி சாப்பிடுபவர்கள் தாக்கப்பட்டு இருக்க மாட்டார்கள், கொல்லப்பட்டு இருக்க மாட்டார்கள். அன்றைக்கு அத்வானியையோ முரளி மனோகர் ஜோஷியையோ பாஜகவின் உத்தரப்பிரதேச முதல்வராக இருந்த கல்யாண் சிங்கையோ அன்றைக்கு கைது செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அன்றைக்கே கடவுளை அரசியலுக்கு இழுத்து வந்து விட்டார்கள். இன்றைக்காவது நீதிமன்றம் இப்படி சொல்லி இருக்குது. ஆனா நீதிமன்றம் இந்த ஸ்டாண்டில் உறுதியா இருக்குமா அப்படின்றத அடுத்தடுத்த கட்ட உச்சநீதிமன்ற விவாதங்களின் போதுதான் தெரியும். ஏன்னா பாஜக இதை கையில் எடுத்திருக்குது. இன்னும் சொல்ல போனா துஷார் மேத்தா ஒன்றிய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல், அவரை தான் உதவி கேட்டிருக்கிறாங்க. இதை மாநில அரசே விசாரிக்கலாமா, இல்லை ஒன்றிய அரசினுடைய அமைப்புகள் இதை விசாரிக்கலாமா, நீங்க எங்க இந்த நீதிமன்றத்துக்கு உதவுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த விவேக் காமெடி மாதிரி தான், இந்த யானைக்கு பட்டைய போடலாமா இல்ல நாமத்தை போடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன லட்டு பிரச்சனையை வச்சுக்கிட்டு மாநில அரசு இல்லாத பிரச்சனை, ஆமா தேவையில்லாத பிரச்சனையை வச்சுக்கிட்டு மாநில அரசு விசாரிக்கலாமா ஒன்றிய அரசு விசாரிக்கலாமான்னு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுறாங்க. உண்மையில் இவர்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்ற மக்களினுடைய எந்த பிரச்சனையும் இவர்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல தீர்த்திருக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. மேலும் மேலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வாக இருந்தாலும் சரி, அன்றாட விலைவாசி உயர்வாக இருந்தாலும் சரி, அது எந்த பிரச்சனையினாலும் இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் அதானிக்கு அம்பானிக்கு என்கின்ற 2 இந்துக்களுக்கு மட்டும் எழுதி வைக்கப்படுகிறது. மீதி இந்துக்கள் எல்லாம் நடுத்தருவில் போண்டியாகி அலைஞ்சிட்டு இருக்கிறான். மாசம் 5 கிலோ ரேஷனுக்காக வட இந்தியாவில் மக்கள் காத்திருக்கிறார்கள். 80 கோடி மக்கள் இந்தியாவில் 3 வேளை உணவு சாப்பிட முடியாத நிலையில இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்துக்கள் தானே. அந்த இந்துக்களுக்காக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்னா ஒண்ணுமே கிடையாது. திரும்பவும் இந்த லட்டு பிரச்சனை யாரோட பிரச்சனை? கறி சாப்பிடாத பார்ப்பனர்களுக்கும் பனியா கும்பலுக்குமான பிரச்சனையே ஒழிய இது பெரும்பான்மையான 90% இந்துக்களுக்கு எதிரான பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே வீட்டுல கறி சாப்பிடுறாங்க. உச்சநீதிமன்றம் நேரடியா சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டு ஏன் அந்த ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி நீங்க பொது வழியில பேசுற இன்டென்ஷன் சொல்லி விமர்சிச்சிருக்காங்க. ஆனா பவன் கல்யாண் கோயிலா போய் கழுவுனாரு, 11 நாள் விரதம், அடுத்த கட்டத்துக்கு போய் சனாதனம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி ஒரு போர்டு வேணும்ன்ற அளவுக்கு கேட்டாரு. அவரது என்ன எப்படி பாக்குறது? இப்ப கார்த்தி அவர் அவர்கிட்ட கேள்வி எழுப்பப்படுது, லட்டு திங்க ஆசையா அப்படின்னு. அவருடைய திரைப்படத்தின் ஒரு புகழ்பெற்ற வசனம், அந்த வசனம் கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற அந்த விளம்பரத்தினுடைய தொடர்ச்சியா அந்த படத்துல வைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதை கேட்குறாங்க, அந்த கூட்டத்துல ஆங்கர் கேட்குறாங்க. அதற்கு கார்த்தி சொல்றாரு, இது சென்சிட்டிவான மேட்டர், இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அந்த அரங்கத்தில் இருந்த ரசிகர்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க.
ஏன்னா அவ்வளவு பெரிய ஊரே கைகொட்டி சிரிக்கிற ஒரு பிரச்சனையா அந்த லட்டு பிரச்சனை மாறி போச்சு. அதுக்கு உடனடியா பவன் கல்யாண் சென்சிட்டிவ் மேட்டர், நீங்க இப்படி சனாதன தர்மத்தோடு நீங்கள் விளையாடக்கூடாது கார்த்தி அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தாப்புல. உடனே இந்த கூட்டமும் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுச்சு. ஆனா இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வெளிப்படையா அறிவிச்சிருக்குது, கடவுளை அரசியலுக்கு இழுத்துட்டு வராதுன்னு. கோயிலா போய் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிற பவன் கல்யாண் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கும்ல. இப்ப ஏன் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறாரு? வாயில ஏதாவது வாழைப்பழத்தை வச்சிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு புறம் இந்த நெய்யால இது தயாரிக்கப்படல அப்படின்றதையும் நீதிமன்றம் தெளிவா சொல்லி இருக்குது. அதாவது இதுவரைக்கும் வந்த ரிப்போர்ட்டை வச்சு தெளிவா சொல்லி இருக்குது. அப்ப இவ்வளவு நாள் இந்த ஆள் போட்ட டிராமாவுக்கு அளவே இல்லை. அந்த ஆள் யாருன்னா ஆந்திராவின் சீமான். ஆந்திராவுக்கு சினிமால இத்தனை நாள் பவர் ஸ்டாரா இருந்தாப்புல, அரசியல்ல ஒரு கோமாளியாக ஒரு ஜோக்கராக பவன் கல்யாண் மாறி இருக்கிறார். இவ்வளவு நேரம் பல்வேறு செய்திகள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.